ஹாய். ஃபஸ்ட்டு என்னுடைய பார்வையாளர்கள் இருக்கீங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு முதற்கண் வணக்கத்த தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, என்னுடைய வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷமோ, 6 நிமிஷமோ நீங்க எனக்காக ஒதுக்கி பார்க்குறீங்க இல்லையா? அது வந்து அதுக்கு தாங்க நான் ரொம்ப ஒரு கோடான கோடி உங்க எல்லாருக்குமே பாத நமஸ்காரங்கள் செய்வேன். உங்கள நேர்ல பார்த்தா. இருந்தாலும் பரவால்ல, நேர்ல பார்க்க முடியாது இல்லையா? நான் வந்து என்னுடைய மனதார உங்களுக்கு வந்து நன்றியும், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? அதாவது இறைநிலைனா எப்படி இருக்கும்? அம் ஆண், பெண் குறிதா வந்து லிங்க தத்துவம் அதை பற்றி பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாசி. வாசின்னு ஒரு யோகா கலை இருக்குங்க. அது வந்து உங்களோட எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்கும். எஸ். நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிரச்சனைலாம் தீர ஒரு வழி இருக்கா? பாவம் தீர வழி இருக்கா? அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர வழி இருக்குது. உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே விலக வழி இருக்குது. இங்கே வந்து வழி இல்லாமல் எந்த வழியுமே இல்லை. சரிங்களா? முடிவு இல்லாமல் எந்த முடிவுமே இல்லை. எல்லாத்துக்குமே அதாவது மனிதர்கள் உருவாக்கி கொள்கிற எல்லா விஷயத்துக்குமே, எல்லா செயல்களுக்குமே, எல்லா பேச்சு, எல்லா வார்த்தை எல்லாமேங்க கச்சடா முச்சடா எல்லாத்துக்குமேங்க இங்கே வழி இருக்குது. சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே நீங்கள் தானே உருவாக்குறீங்க எல்லாத்தையுமே. எல்லாத்துக்குமே நீங்களா ஒரு ஒன்று உருவாக்கிக்கிறீங்க. நீங்களா ஒரு விதிவிலக்கு வச்சுக்கிறீங்க. இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. யாருங்க சொன்னது உங்ககிட்ட இப்படி தான் நம்ம வாழணும், இப்படி அதாவது இவ்வளோ பணம் சேர்க்கணும், இவ்வளோ நகையெல்லாம் போடணும், அப்போ தான் என்னை வந்து 4 பேர் மதிப்பாங்க. இதெல்லாம் யாருங்க சொல்லிக் கொடுத்தது ஃபஸ்ட்டு? உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இதெல்லாம் கேட்கும்போது, இதெல்லாம் நினைக்கும் போதுங்க எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஆத்திரம் தான் எனக்கு வரும் எனக்கு. இறைவன் சொன்னானா அப்படி? நீ இப்படி தான்ப்பா வாழணும் சொன்னானா? எங்க வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டமாக ஐயோ அப்படி அவன் பேசு இதெல்லாம் ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுங்க அப்படியே. உங்கள் வாழ்க்கைங்க நம்ம வாழ்க்கை. நமக்கு பிடிச்ச மாதிரி தாங்க வாழணும். நமக்கு பிடிச்ச மாதிரின்றதை விட இந்த மனுஷ பிறப்பு எதுக்காக இருக்குது அதை ஃபஸ்ட்டு யாராவது ஆராய்ஞ்சிங்களா? ஏங்க உங்கள் பார்வை ஃபுல்லுமே வெளியவே உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறீங்க, அடுத்தது மேலேயே பார்வை வைக்கிறீங்க? ஏன் உங்களை உற்று பார்க்க மாட்றீங்க? உங்களை ஏன் பார்க்க மாட்றீங்க? ஃபஸ்ட்டு உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்கள், அப்புறமா உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது திருமூலர் சொல்லுவார் திருமந்திரத்தில், தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை எறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை எறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்றார் அவர். ஏன்ப்பா இப்படி உன்னை அறியாமல் நீயே உன்னை கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்கிறார் அவர். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யார், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்புறமா நீங்கள் அடுத்தவங்களை ஆராய்ச்சி பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட் நம்ம மேலே எவ்வளோ குறைகள் இருக்குது, நம்மக்கிட்ட என்னென்ன தப்பு இருக்குது, நம்ம என்னென்ன மாற்றிக்கணும், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நினைங்க. ஃபஸ்ட்டு இந்த புறம் பேசி பழகாதீங்க. சரிங்களா? பொய் சொல்லாதீங்க. பொய் வந்து உண்மைக்கு சொல்கிறது தப்பு கிடையாது. ஒரு உண்மைக்காக ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்கிறது தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதாவது பகவத்கீதையிலே கூட கிருஷ்ண பரமாத்மா தர்மத்துக்காக நிறைய பொய்யெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ தர்மத்துக்காக வந்து பொய் சொல்கிறது தப்பில்லை. அது எப்படினாலும் உண்மையை தான் கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? தேவையில்லாமங்க பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பாருங்கங்க. நீங்கள் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை கடவுள் எதுக்காக படைச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதுக்காக பிறந்திருக்கோன்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள். அறிவை கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்கள். அறிவை யூஸ் பண்ணுங்கன்னா இறைவனை சிந்திக்கிறதுலையும் உங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது நீங்கள் வந்து அறிவை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ண பண்ண உங்களுடைய ஆன்மா வந்து வெளிப்படையும். சரிங்களா? உங்களுடைய ஆன்மா வெளிப்படைய உங்களுக்கு நிறைய நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதாவது மலை போல் இருக்க ஒரு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா கூட அது வந்து ரொம்ப ஈஸியாக இதுக்கான ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், இதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குங்க. இதெல்லாம் அனுபவிச்ச உண்மைதாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், சத்தியம். நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு நோக்கி பாருங்கள், உற்று நோக்குங்க. சரியா? அந்த கண் 2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 கண்ணையுமே வள்ளலார் வந்து சொல்கிறாரு ஊனக்கண்கள்னு சொல்கிறாரு. சரிங்களா? இந்த கண் வழியாக பார்க்குறது, இந்த கண் வழியாக நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே பார்க்குறது நிப்பாட்டுங்க. சரிங்களா? இந்த கண் வெளியே பார்க்க தான் உங்களுக்கு துன்பங்கள்லாம் நிறைய வருது. ஏன்னா பார்க்குறீங்க, ஆசை வருது, ஆசை அடங்காது, அதுக்காக ஒரு விஷயத்த செய்வீங்க, கடன் வாங்குவீங்க, ஏதோ ஒன்றுங்க, ஏதோ ஒரு விஷயம் கச்சடா பச்சடா. சரிங்களா? அப்போ உங்களுக்கு அப்போ நீங்களே தான் ஒரு பொருளை பார்க்குறீங்க. அப்போ இந்த கண் வெளியே பார்க்குறதுனால தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளே வருது இல்லையா? அப்போ இந்த கண்ணை உங்களுக்குள்ளேயே உள்நோக்கி உட்புறமாக திருப்பி பாருங்கள். சரிங்க? உங்களை பாருங்கள். எந்த பிரச்சனையுமே தெரியாது, எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா?
எனக்கு என்னங்க சொல்கிறது, ஐயோ இந்த மனிதர்கள் இருக்காங்களேங்க, இது ஏன் பணம், இது ஏன் காசு, என்னோடது என்னோடது என்னோடது, எதுப்பா உன்னோடது? இந்த உலகமே வந்து இறைவனோடது, இந்த பிரபஞ்சமே இறைவனோடது, சரிங்களா? இதில் இறைவனோட பூமியில் நீ எப்படி பிளாட்டு போடலாம்? உனக்கு முதல்ல யார் எழுதி கொடுத்தா? நான் கேட்குறேன், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் இந்த பூமியே இந்த உலகமே இறைவனோடது, இதில் எப்படி நீங்கள் பிளாட்டு போடுவீங்க? இதில் எது உங்களோட இடம்? போகும்போது ஏதாவது கொண்டு போக போகிறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் இறந்தால் கூட உங்களை சமாதி பண்ணுறாங்க இல்லையா, அடக்கம் செய்கிறாங்கல்ல, அந்த 6 அடி கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் எவனாவது படுத்துட்டு போயிடுவான், எவனாவது அடக்கம் ஆயிடுவான். அதில் எதுவுமே சொந்தம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏன் இந்த ஆசை ஃபஸ்ட்டு எனக்கு சத்தியமாக புரியலைங்க எனக்கு. சரி, ஓகே, இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்குமே பல பிறப்புகள் எடுக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? பரவாயில்ல, அதை வந்து அவங்களுடைய பிராப்தம், அவங்களுடைய கர்ம வினை, அவங்க வாங்கிட்டு வந்த வரம், அவங்களுடைய விதிப்படி தான் இங்கே எல்லாமே நடக்கும். அதனால நான் தவறு சொல்ல விரும்பலை, சரிங்களா? அது அவங்களுடைய விதி, அவ்வளோதான். என்னுடைய ஆதங்கத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த பதிவை கேட்குற ஆன்மா வந்து இறைவனை தேடாத ஆன்மாவே இருக்காது. இறைவனை தேடுற ஆன்மா தான் இந்த பதிவையே பார்க்க வரும், நான் அடித்து சொல்லுவேன். அப்போ இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொரு ஆன்மாவுமே இறைவனை நாடுறதுக்கு தகுதியான ஆன்மாக்கள் தான். ஏன்னா இறைவனை நாடாத எந்த ஒரு உயிருமே இந்த பதிவை பார்க்க உட்காராது, பதிவை பார்க்குறதுக்கு உட்காராது, கேட்கவும் கேட்காது, சரிங்களா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இவங்க வாழ்றதுல ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுங்க கஷ்டம்? பிறப்பே நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தீங்க, சொல்லுங்கள். பிறக்கும்போதே நீங்கள் ஒரு ஆளாக உருவாகி உருவாகி ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. அத்தனை விந்தணுகளுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் பிறக்கும்போதே உருவாகும்போதே ஜெயிச்சுட்டு உருவாகிருக்கீங்க, மற்றவங்கள எதிர்த்துக்கிட்டு, சரிங்களா? அப்போ உங்களால் எதுங்க செய்ய முடியாது? ஏங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஏன் ஆசைப்படலாங்க, ஏன் பேராசைப்படுறீங்க? இது வந்து ஓவர் ஆசை, சரிங்களா? ஆசைப்பட உங்களுக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்லி புத்தர் சொல்கிறாரு, சரிங்களா? எல்லா மகான்களும் தாங்க சொல்கிறாங்க, எல்லா சித்தரும் தான் சொல்கிறாங்க. நான் என்னத்தை சொல்ல, நான் சொல்லி இடத்த கேட்க போகிறீங்க, சரிங்களா? இயேசு வந்தார், புத்தர் வந்தார், காந்தி வந்தார், யாரோ வந்தாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலை, நான் சொல்லியே கேட்க போகிறீங்க. பரவாயில்ல, கேட்கலன்னா பரவாயில்லங்க, எனக்கு வாயும் சும்மா இருக்காது. நம்ம சொல்கிறத சொல்லுவோம், ஆனால் ஒரு சில உயிர் அதை ஏற்றுக்கிறோம்ல, ஒரு சில உயிர் அதை கேட்கும்ல. அப்போ அந்த உயிர் போய் இறைவனை நாடும்ல, அந்த உயிர் நல்வழிப்படும்ல, அந்த உயிர் பக்குவப்படும்ல. எனக்கு அது போதுங்க. எனக்கு இறைவன் அதாங்க கேட்குறான், பக்குவமடைன்னு சொல்கிறான். பக்குவப்படுத்துங்க உங்களை. ஆனால் நீங்கள் பக்குவப்படுத்துவீங்க எது தெரியுமா? நம்ம அதாவது நமக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பொறுமையாக இருக்கணும். ஏங்க இங்கே வெற்றின்னு ஒன்று கிடையாது, தோல்வின்னு ஒன்று கிடையாது.